பாலகன். அத்தியாயம் 5. சேர்ந்தாரை கொல்லி. தன்னையும் தன்னோடு சேர்ந்து இருப்பவரையும் தன் இனத்தையுமே அழிக்க வல்லது சினம். தன் குறைகளை எடுத்து கூறி நல் வழியை காட்டுபவர் மீது கொள்ளும் கோபம் அனைத்தையும் அழித்துவிடும் என்கிறது தமிழ் மறை. அதிலும் செல்லுபடியாக கூடிய இடத்தில் சினத்தை அடக்குவதும் பொருட்படுத்தாத இடத்தில் காட்டுவதும் ஒருவனுக்கு இருக்கும் பகையிலெல்லாம் பெரிய பகை. அது குலத்தை முற்றிலுமாகவே அழித்துவிடும் என்கிறது ஒரு பழந்தமிழ் வாக்கியம். பேரமைச்சரின் முகம் படைத்தலைவர் சந்திரனாரை பரிவுடன் நோக்கியது. படைத்தலைவரே, கோபம் உங்கள் சித்தத்தை ஆக்கிரமிக்கவும் அபகரிக்கவும் அனுமதிக்காதீர்கள். ஆகமவல்லன் செய்த தவறை நாமும் செய்ய வேண்டாம். அவரது வார்த்தைகள் படைத்தலைவரது உஷ்ணத்தை குறைத்திருக்க வேண்டும். ஆனாலும் அவர் குரலில் சற்று வேகம் தெரிந்தது. போரிலும் காதலிலும் உணர்ச்சிகள் பெருகுவதும் அதற்கு இடம் அளிப்பதும் இயல்புதானே அமைச்சரே. நம் மக்களுக்கு ஆகம வல்லனால் துன்பம் எனும் போது கோபம் தன்னால் வருகிறதே. உடனே சென்று நம் மக்களை காக்க வேண்டும் என்று வேகம் எழுகிறதே அமைச்சரே. உண்மைதான் படைத்தலைவரே. ஆனால் இதை நம் அறிவை கொண்டு தீர்க்க முயல வேண்டும். போர் என்று நிகழும் போது உங்கள் சினத்தை காட்டுங்கள். முசங்கி போரில் தன் படைத்தலைவர்களையும் வீரர்களையும் போர்க்களிறுகளையும் புரவிகளையும் தேர்களையும் இழந்து தோற்று நின்ற ஆகம வல்லனுக்கு சோழ மன்னர் ராஜாதி ராஜர் கூறிய அறிவுரை தெளிவை தரவில்லை, மாறாக கோபத்தையே கொடுத்தது. சோழர்களை வென்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவன் சித்தத்தை கொதிக்க வைத்து கொண்டே இருந்ததால் 2-3 ஆண்டுகளிலேயே தன்னை சுற்றி இருந்த சிற்றரசுகளை வற்புறுத்தி தன் படைகளை பெருக்கிக் கொள்ளவும் உதவி கோரி வந்த ஈழத்தவரையும் தன்னுடன் சேர்ந்து போரில் ஈடுபடவும் ஒப்பந்தமும் போட்டுக்கொண்டிருக்கிறான். சரிதான் அமைச்சரே. இந்த ஓலைக்கு என்ன பதில் கூறுவது? படைத்தலைவர் குரலில் இன்னும் உஷ்ணமே தெரிந்தது. வேங்கிக்கு வடக்கே உள்ள ஊர்களிலும் வடக்கிலிருந்து சோழ நாட்டுக்கு திரும்பும் மக்களையும் வணிகர்களையும் யாத்திரைக்கு சென்று வரும் பக்தர்களையும் கூட ஆகமவல்லனின் வீரர்கள் துன்புறுத்துவதாகவும் தென் கோசலத்திலிருந்து பித்தாபுரம் மானியகேடம் வேங்கிபுரத்திலும் தமிழ் மக்கள் பலரை கொன்றிருக்கிறார்கள். சோழ வணிகர் குழு தலைவர்கள் 2 வழிமறித்து அம்பெறிந்து கொன்றது மட்டுமின்றி அந்த குழுவின் வணிகர்கள் வைத்திருந்த பொதிகளையும் செல்வங்களையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். வணிக குழுவின் தலைவரது மகன் எழுதியிருந்த அந்த ஓலை விரைவில் வந்து தங்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த ஓலைக்கு பதில் வேறொருவர் வெகு தூரத்தில் சாளுக்கிய மன்னன் ஆகமவல்லனுக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருந்தார். மலைப்பகுதியிலிருந்து வீசிய காற்று சுளீர் என்று ஊசிகளைப் போல தாக்கி கொண்டிருந்தது. வடக்கே தென் கோசலத்தையும் கலிங்கத்தையும் ஒட்டார நாட்டையும் வேங்கியோடு சென்று இணைக்கும் அந்த பெரு வழிபாதை சோழ மன்னர் ராஜேந்திர சோழ தேவரின் கங்கை படையெடுப்புக்கு பின்னரே ஏற்பட்டது. பாதைக்கு இடதுபுறம் செழித்திருந்த வயல்வெளிகளும் மா தென்னை வாழை என்று விரிந்த தோப்புகளும் பார்வைக்கு என்னவோ ரம்மியமாகத்தான் இருந்தன. ஆனால் பாதையில் அவசர அவசரமாக மூடு வண்டிகளிலும் பொதி வண்டிகளிலும் புரவிகளிலும் மூட்டைகளை சுமந்தபடி நடந்தும் வேங்கியை நோக்கி சென்று கொண்டிருந்த மக்களின் முகங்களில் ரசனையோ மகிழ்வோ தென்படவில்லை. மாறாக ஒரு அச்சமும் குழப்பமும் விரைவாக சென்று வேங்கியை அடைந்துவிட்டால் அங்கிருந்து எளிதாக தமிழகத்தை அடைந்துவிடலாம் என்ற எண்ணமும் தவிப்புமே தெரிந்தன. அந்த பெருவழி பாதை தென்கலிங்க எல்லையை கடந்ததும் 2ஆக பிரிந்தது. வேங்கிக்கு செல்லும் நேர் பாதையை விட்டு வலதுபுறம் திரும்பி சற்று வளைந்து கிருஷ்ணா நதியோரமாகவே சாளுக்கிய எல்லையை நோக்கி சென்றது மற்றொரு பாதை. அந்த பாதையிலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வேங்கிக்கு செல்லும் பெரு வழி பாதையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். வேங்கியை நோக்கி திரும்பும் பாதையின் முகப்பில் புரவிகளுடன் நின்றிருந்த சாளுக்கிய வீரர்கள் பாதையில் செல்பவர்களை மிரட்டியும் அதட்டியும் விரட்டி கொண்டிருந்தார்கள். வீரர்களின் தலைவனாக தெரிந்தவன் இறைந்து கொண்டிருந்தான். சோழ நாட்டு பிசாசுகளா, ஏன் இப்படி ஆமை போல நகர்கிறாய்? விரைந்து செல். எங்கள் படைத்தலைவர் வரும் சமயமாகிவிட்டது. விரைந்து செல்லுங்கள் என்று இறைந்தவன் முன்னால் இளைஞனாக தெரிந்த ஒருவனை காலால் எட்டி உதைக்கவும் செய்தான். தடுமாறி திரும்பிய அந்த இளைஞனின் விழிகளில் உஷ்ணம் தெரிந்தது. இனி நாங்கள் யாரும் இங்கே இருக்க போவதில்லை, சென்று கொண்டேதானே இருக்கிறோம், எதற்காக உதைக்கிறாய் என்றான் அந்த இளைஞன் கோபமாக. அடே, இங்கே இருந்து கொண்டு சோழ நாட்டுக்காக உளவு பார்ப்பது தானே உங்கள் வேலை. சென்று விடு இங்கிருந்து, எதிர்த்து பேசாதே. வீரனின் பதில் அலட்சியமாக வந்தது. நாங்கள் வந்தது வணிகம் செய்வதற்காக, உளவு பார்ப்பதற்காக அல்ல. வேண்டுமானால் ஊரில் உள்ள உங்கள் மக்களையே கேட்டுப்பார். அபாண்டமாக பழி சொல்லாதே. மனிதர்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ ஒன்றும் எங்களுக்கு பாடம் சொல்லித்தர வேண்டாம். செல் இங்கிருந்து. முரண்டு பிடித்தால் வீணாக உயிரை விட்டு விடுவாய். செல்லடா. வீரனின் குரலில் எச்சரிக்கை ஒலித்தது.
எந்த விசாரணையும் இல்லாமல் உயிரை எடுப்பீர்களோ? என்ன அநியாயம் இது? அந்த இளைஞன் கூறி முடிப்பதற்குள் வாளை உருவிக்கொண்ட சாளுக்கிய வீரன் வாளை ஓங்கி கொண்டு பாய்ந்தான். முதியவராக தெரிந்த ஒருவர் இடையில் இருவரையும் தடுக்க முயல சாளுக்கியனின் வாள் அவரது தோள் பகுதியில் பாய்ந்தது. அலறியபடி சரிந்தார் அந்த முதியவர். மற்ற வீரர்களும் அந்த இளைஞனின் குடும்பத்தவரும் தடுக்க முயல சாளுக்கிய வீரனின் வாள் மீண்டும் பாய்ந்து இளைஞனின் விழா பகுதியில் ஊடுருவி வெளியேறியது. குருதி வழிய சரிந்த வாலிபனை அலறலுடன் தாங்கி கொண்ட அவனது குடும்பத்தவர்கள் கூச்சலிட்டனர். முன்னால் சென்ற தமிழகத்து மக்களும் வணிகர்களும் ஓடி வந்தனர். கூச்சலும் குழப்பமுமாக மாறியது அந்த பகுதி. மற்ற வீரர்கள் மக்கள் கூட்டத்தை விலக்க முயல அந்த வீரன் மீண்டும் வாளை ஓங்கிக் கொண்டு அந்த இளைஞனை நோக்கி பாய்ந்தான். வாள் பிடித்த அவன் கரம் பக்கவாட்டிலிருந்து திடமான கரம் ஒன்றால் பலமாக பற்றப்பட்டது. திரும்பியவன் எதிரே தோளிலும் மார்பிலும் நெற்றியிலும் திருநீற்றை சார்த்தி கொண்ட முதிய துறவி ஒருவர் நின்றார். சற்று தள்ளி அவரது சீடர்களாக தெரிந்தவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் சடைமுடியும் மீசை தாடியுடனும் நெற்றி முழுக்க திருமண்ணை சார்த்தியபடி உயர்ந்த ஆகிருதியுடன் வைணவ துறவி ஒருவரும் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் அவரது சீடர்கள் சிலரும் மற்ற சீடர்களுடன் ஏதோ பேசியபடி வந்தனர். பின்னால் ரதம் ஒன்றும் மெதுவாக அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. சாளுக்கிய வீரன் வணிக இளைஞனை தாக்கிய காட்சியும் துறவி ஒருவர் அவன் கரத்தை பற்றி நிற்பதும் மற்ற வணிகர்கள் கூடிவிட்டதையும் அங்கு எழுந்த கூச்சலையும் கண்டதும் வைணமும் சைவமும் கலந்த அந்த சீடர்களின் கூட்டம் அந்த இடத்தை வேகமாக நெருங்கியது. வாளை உயர்த்தி கொண்டு பாய்ந்த சாளுக்கிய வீரனின் கரம் பலமாக பற்றப்பட்டு அவனை அசைய ஒட்டாமல் அடித்திருந்தது. திருநீற்றை சார்த்து இருந்த துறவியின் பிடியிலிருந்து சாளுக்கிய வீரன் கரத்தை விடுவித்து கொள்ள எடுத்த முயற்சிகள் பலனற்று போயின. வியப்பு வழிந்த விழிகளுடன் அந்த முதிய துறவியை ஏறெடுத்த வீரன், "ஏய், என்ன செய்கிறாய்? என் கரத்தை விடு, உன்னை கொன்று விடுவேன்" என்று இறைந்தான். பதிலுக்கு அவன் கரத்தை முறித்து விடுவது போல திருப்பிய துறவி, "வீரனே, எதற்காக இந்த இளைஞனை தாக்கினாய்? தங்கள் தாய் நாட்டுக்குத்தானே அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது?" என்றார். ஏதோ ஒரு சிறுவனை விசாரிப்பது போல நிதானமான குரலில் வினவிய அந்த துறவியை நோக்கிய சாளுக்கிய வீரனின் விழிகளில் வியப்பு வழிந்தது. அவன் எத்தனை முயன்றும் அவன் கரம் விடுபடவே இல்லை. அவன் வாளும் பிடியை விட்டு கீழே சரிந்தது. சுற்றியிருந்தவர்களின் பார்வையில் வியப்பு பரவி இருக்க துறவியார் அந்த வீரனின் கரத்தை ஒருமுறை உதறி விடுவித்தார். கரம் விடுபட்டதும் பாய்ந்து தன் வாளை எடுத்துக்கொண்ட சாளுக்கிய வீரன் அந்த துறவியை நோக்கி வாளை உயர்த்தியபடி பாய்ந்தான். அடுத்து நிகழ்ந்தவற்றை கண்ட வணிகர்களும் மக்களும் பல காலம் கழித்தும் நினைவில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று அங்கு நடந்தேறியது. சாளுக்கிய வீரனின் பாய்ச்சலை கண்ட துறவியார் அவன் வாளின் பாதையிலிருந்து விலகி பக்கவாட்டில் சுழன்று அவன் மறு கரத்தை மீண்டும் பற்றி சுழற்றினார். ஏதோ பலமான சூறாவளியால் எடுத்து வீசப்பட்டவன் போல வாள் ஒரு பக்கமும் வீரன் ஒரு பக்கமுமாக சாலையில் உருண்டு சற்று தொலைவு வரை நிற்க முடியாமல் சென்று விழுந்தான் அந்த சாளுக்கிய வீரன். கண் எதிரே நிகழ்ந்தவற்றை கவனித்து கொண்டிருந்த மற்ற வீரர்களும் புறவிகளை விட்டிறங்கி ஓடிவர முகத்திலும் உடையிலும் அப்பி இருந்த மண்ணை தட்டியபடி அதிர்ந்து போன முகத்துடன் எழுந்து நிற்க முயன்ற சாளுக்கிய வீரனுக்கு எதிரே வந்து நின்றார் அந்த சைவ துறவி. அவன் வாளின் உரையையும் இடைக்கச்சியையும் ஒரு கரத்தாலும் மற்றொரு கரத்தால் அவன் கழுத்தையும் சேர்த்து பிடித்தவர் அவனை அப்படியே வெகு அலட்சியமாக உயிரை தூக்கினார். மற்ற வீரர்களும் வணிகர்களும் உறைந்து போய் நின்றிருக்க அந்த சாளுக்கிய வீரனை ஏதோ பொதி மூட்டையை போல தூக்கி ஒரு சுழற்றி பலமாக எறிந்தார் துறவி. சாலையின் மறுபுறத்தையும் கீழே சரிந்த பள்ளத்தையும் கடந்து சற்று தொலைவு வரை பறந்து சென்ற வீரன் உருண்டபடியே மீண்டும் மண்ணில் புதைந்து கிடந்த பாறை ஒன்றில் மோதி விழுந்தான். வினோத சத்தம் ஒன்று அவனிடமிருந்து வந்தது. அசைவேதும் இன்றி மண்ணில் குருதியின் நிறம் பரவ விழிகள் குத்திட்டு ஆகாயத்தை பார்க்க அப்படியே கிடந்தான் அந்த சாளுக்கிய வீரன். கண் எதிரே நிகழ்ந்த அந்த காட்சியை கண்டு உறைந்து போய் நின்ற சாளுக்கிய வீரர்கள் மண்ணில் அசைவற்று கிடந்த தங்கள் தலைவனையும் வெகு சாவதானமாக கரங்களை உதறிக்கொண்டு முதியவருடன் சேர்ந்து நின்ற துறவியையும் பார்த்து பெரும் கூச்சலுடன் வாட்களை உருவிக்கொண்டு பாய முற்பட்டனர். அவர்களது கூச்சலும் சட்டென்று உறைந்தது. பின்புறத்திலிருந்து பெரும் ஆரவாரம் ஒலித்தது. சற்று தொலைவில் பாதையில் பல புறவிகளில் சாளுக்கிய வீரர்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தனர். முகப்பில் அலங்கரிக்கப்பட்ட வெண்புறவி ஒன்றில் படாடோப உடைகளுடன் அகலமான வாள் ஒன்றை தரித்து கொண்டு கன கம்பீரமாக ஒருவனும் வந்து கொண்டிருந்தான்.
மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 6. நிருபேந்திரன். மனித வாழ்க்கையே விசித்திரமானதுதான். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். கண்ணன் நேற்றே சொல்லிவிட்டான், நீ அதை மாற்றிவிடாதே என்கிறாள் சூடிக் கொடுத்த கோதை. எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். எதுவும் எப்போதும் மாறலாம். அனைத்துமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும். அதை யாரும் மாற்றவே இயலாது. ஒரு தினம் முன்பு இருந்தவர் இன்று இல்லை. மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என்பதே இந்த உலகின் பெருமை என்கிறது தமிழ் மறை. சற்று முன்பு வரை வாளும் கையுமாக வீரர்களையும் வணிகர்களையும் அதிகாரம் செய்து விரட்டி கொண்டிருந்த சாளுக்கிய வீரர் தலைவன் தற்போது உயிரோடு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே மற்ற வீரர்களுக்கு சில கணங்களாகின. அதிலும் இந்த துறவிதான் தங்கள் தலைவன் உயிர் இழந்ததற்கு காரணம் என்பதை கண் எதிரே கண்ட மற்ற வீரர்கள் புறவிகளை விட்டு இறங்கி உருவிய வாட்களுடன் பாய முற்பட்டனர். அந்த பாய்ச்சலும் பின்னாலிருந்து ஒலித்த ஆரவாரங்களால் சட்டென்று மாறியது. சற்று தூரத்தில் சாலையில் சாளுக்கிய வீரர்கள் உடன் வர வெண்புறவியில் வருபவன் சாளுக்கிய மன்னரின் புதல்வன் விஜயாதித்தன் என்பதை கண்டதும் வீரர்கள் மளமளவென்று முன்னால் வந்து வரிசையில் நிற்க முயன்றனர். மக்களும் துறவிகளும் சேர்ந்து நின்ற அந்த கூட்டத்தை கவனித்தபடியே முன்னால் வந்த புறவியிலிருந்து இறங்கிய சாளுக்கிய இளவலின் பார்வை அந்த கூட்டத்தின் மீதும் துறவிகள் இருவர் மீதும் சாலையின் மறுபுறம் உயிரற்று கிடந்த தன் வீரர் தலைவன் மீதும் பதிந்து மீண்டது. இவனை யார் கொன்றது என்று இறைந்தவன் வரிசை கட்டி நின்றிருந்த மற்ற வீரர்களை நோக்கி, இவனை கொல்லும் வரை கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்களா? கூறுங்கள், யார் இவனை கொன்றது என்றான் கண்கள் சிவக்க. சாளுக்கிய விஜயாதித்தனுக்கு வீரர்களிடமிருந்து உடனே பதிலேதும் வரவில்லை. பதில் துறவிகள் கூட்டத்திலிருந்து வந்தது. முன்னால் வெகு சாவதானமாக வந்து நின்ற சைவ துறவி, நான் தான். வணிகர்களை தாக்க முயன்றான், தாக்கவும் செய்தான். தடுக்க முயன்று அவனை எடுத்து வீசியதில் உருண்டு போய் பாறையில் முட்டிக்கொண்டான். எனக்கு அவனை கொல்லும் உத்தேசமில்லை. ஆனால் கொன்றாலும் தவறில்லை. அவன் நடத்தை அப்படி என்றார் நிதானமாக. சாளுக்கிய விஜயாதித்தனுக்கு சினம் தலைக்கேறத் தொடங்கியது. அடே துறவி, என் வீரனை கொன்றுவிட்டு சாவதானமாக எனக்கு விளக்கம் வேறு கூறுகிறாயா? வீரர்களே, இவனை என்றவன் கரத்தை நீட்டி ஏதோ உத்தரவிட வந்தான். ஆனால் அந்த உத்தரவு பாதியில் நின்றது. நீட்டிய அவன் கரத்தை சைவ துறவியாரின் இடது கரம் பற்றி ஒரு இழுப்பு இழுத்தது. ஒரே சுற்றலில் துறவியை அணைத்து கொள்ள முயல்பவன் போல முன்னால் சாய்ந்த சாளுக்கிய இளவலின் கழுத்தை சுழற்றி ஒரு கரத்தால் பற்றி கொண்ட துறவியின் மறு கரத்தில் நீண்ட வாள் ஒன்று முளைத்தது. இளவலின் கழுத்தை உரசிக்கொண்டு லேசாக அழுத்தவும் செய்தது. விஜயாதித்தனின் கழுத்தில் பவளத்தால் ஒரு ஆரமிட்டது போல சிவந்த கோடு ஒன்றும் தோன்றியது. வீரர்களே, அப்படியே நில்லுங்கள். யாரேனும் முன்னால் அடியெடுத்து வைத்தால் உங்கள் இளவல் உங்களுக்கு அல்ல. நிதானமாக ஆனால் பலமாக ஒலித்தது அந்த துறவியின் குரல். அவரது குரலில் ஏதோ சக்தி இருக்க வேண்டும். ஆணையிடவே படைக்கப்பட்ட அந்த குரல் சாளுக்கிய வீரர்களை நின்ற இடங்களிலேயே உறைய வைத்தது. அடுத்து தன் கைப்பிடியில் சிக்கிய அசைய இயலாமல் இருந்த வாளின் கூர்முனை கழுத்தில் சிவந்த ஆரம் ஒன்றை எழுத திகைப்பில் உறைந்து போய் நின்ற விஜயாதித்தனின் செவிகளில் ஏதோ சீடனுக்கு உபதேசிப்பது போல ஒலித்தது அந்த கனத்த குரல். விஜயாதித்தா, அசைய முற்படாதே. உனக்கும் உன் தந்தை ஆகம வல்லனுக்கும் சோழ மன்னருடன் தானே பகை? இந்த மக்களும் வணிகர்களும் என்ன செய்தார்கள்? சோழ நாட்டிலும் சாளுக்கிய வணிகர்கள் வந்து சென்று கொண்டுதானே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சோழ வீரர்களால் இதுவரை துன்பம் ஏதும் நேர்ந்ததா? மன்னர்களின் பகைக்காக மக்களையும் வணிகர்களையும் துன்புறுத்துவது அநீதி அல்லவா? உன் வீரர்களுக்கு ஏன் இத்தனை வன்மம்? அனாவசியமாக உன் வீரர் தலைவன் வணிகர் குடும்பத்து முதியவர் ஒருவரையும் அவரது மகனையும் கொன்றுவிடும் உத்தேசத்தில் தாக்கினான். அவனை தடுத்து தூக்கி எறிந்தேன். பாறையில் மோதியதால் அவன் இறந்து விட்டான். அவ்வளவுதான். இனியும் வணிகர்களையும் மக்களையும் துன்புறுத்த வேண்டாம் என்று உன் வீரர்களுக்கு உத்தரவிடு. விஜயாதித்தன் ஏதோ கூற முயன்றான். துறவியாரது பலமான கரம் அவன் கழுத்தை சுற்றி இறுக்கி இருந்ததால் அவனிடமிருந்து சொற்கள் ஏதும் வரவில்லை. வினோதமான சத்தம் மட்டுமே வெளிவந்தது. துறவியார் அவன் பதிலே எதிர்பார்த்ததாக தெரியவில்லை. அவர் பார்வை உயர்ந்து எதிரில் நின்ற சாளுக்கிய வீரர்களை ஏறிட்டது. வீரர்களே, உங்கள் இளவல் இப்படியே என்னுடன் வேங்கிக்கு வரவிருக்கிறார். சாளுக்கிய நாட்டிலும் தென் கலிங்கத்திலும் ஒட்டார நாட்டிலும் இருக்கும் தமிழ் மக்களும் வணிகர்களும் முழுவதுமாக வெளியேற இன்னும் 2 தினங்களாகும். அதுவரை உங்கள் இளவல் வேங்கி அரண்மனையின் விருந்தினராக இருப்பார்.
இந்த பாதையிலோ தமிழகத்துக்கு செல்லும் வேறு வழிகளிலோ எங்கேனும் அவர்கள் தாக்கப்பட்டாலோ துன்புறுத்தப்பட்டாலோ உங்கள் இளவல்தான் அதற்குரிய பலனை ஏற்க நேரிடும். சோழர் படைத்தலைவர் சுருதிமான் நக்கன் சந்திரன் உங்கள் எல்லைக்குள் பிரவேசித்து விட்டார். பயணப்படும் மக்களை துன்புறுத்த நினைப்பவர்களுக்கு அங்கேயே தண்டனை அளிக்கலாம் என்று சோழ மன்னர் உத்தரவு இருக்கிறது. உமது இளவல் முழுவதுமாக உங்களுக்கு தேவை என்றால் இனி எந்த இடத்திலும் பாதையிலும் தமிழ் மக்களை துன்புறுத்த நினைக்கவும் கூடாது. எச்சரிக்கை. துறவியாரின் சொற்களில் அந்த கடைசி வார்த்தை சாளுக்கிய வீரர்கள் மீது ஏதோ மந்திரம் போட்டது போல கனத்த குரலில் இறங்கி அவர்கள் அசைவற்று நின்றபடி அந்த துறவியை கண்கொட்டாமல் பார்த்து உறைய வைத்தது. அவர்களுக்கு பின்னால் தூரத்தில் மீண்டும் ஆரவாரம் பலமாக ஒலித்தது. சற்று தொலைவில் மீண்டும் 50க்கும் குறையாத புரவி வீரர்கள் வேகமாக வருவது புலப்பட்டது. துறவியின் குரல் மீண்டும் ஒலித்தது. வீரர்களே, உங்களது படைத்தலைவன் சாமுண்டராயன் வந்து கொண்டிருக்கிறான். அவனிடமும் கூறிவிடுங்கள். உங்கள் மன்னன் ஆகமவல்லனுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்கள் இளவலை சோழ நிருபேந்திரன் வேங்கிக்கு அழைத்து சென்று விட்டான் என்று கூறுங்கள் என்று துறவியார் தம் சீடர்களை பார்த்து சமிகை செய்தார். பின் குறிப்பு: நிருபேந்திரன் என்பது சோழ விஜய ராஜேந்திரனுக்கு அவனது தந்தை கங்கை கொண்ட சோழ ராஜேந்திர தேவன் இளமையில் வைத்த பெயர். சீடர்களின் பின்னால் அதுவரை வந்து கொண்டிருந்த ரதம் முன்னால் வந்து நின்றது. அந்த வைணவ பெரியாரையும் 2 சீடர்களையும் ரதத்தில் ஏற பணித்தார் துறவியார். சாளுக்கிய இளவலை சீடர்களின் நடுவில் அமர வைத்துவிட்டு தாம் சாரதி ஸ்தானத்தில் ஏறி அமர்ந்தார். மற்றவர்களை விரைவாக வந்து சேருமாறு கூறிவிட்டு அந்த ரதம் ஒரே சீரான வேகத்தில் வேங்கியை நோக்கி சென்ற பாதையில் விரைந்தது. ரதத்தில் துறவியாரின் சீடர்களுக்கு நடுவே அமர்ந்திருந்த சாளுக்கிய விஜயாதித்தனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. சுற்றி அமர்ந்திருந்த சீடர்களின் விழிகளில் விஷமம் கொட்டி கொண்டிருந்தது. திடமான அவர்களது தேகங்கள் ஓயாத பயிற்சியை காட்டின. அவர்களது முரட்டு கரங்களில் தென்பட்ட காயங்களும் வாழ்வடுக்களும் அவர்கள் நிச்சயமாக துறவிகள் அல்ல என்பதையும் மாறாக பயிற்சி பெற்ற வீரர்கள் என்பதையும் அம்பலப்படுத்தின. அவர்கள் வேண்டுமென்றே தன்னை நெருக்குவதையும் ஏதோ அறியாமல் பட்டது போல சீண்டுவதையும் கண்ட விஜயாதித்தன் சற்று அதிகாரத்தை காட்டி மிரட்டினாலோ தனது சாளுக்கிய வீரர்களை விரட்டுவதை போல விரட்டினாலோ விளைவுகள் அத்துணை விரும்பத்தக்கதாக இருக்காது என்பது தெளிவாகவே புரிந்ததால் வெகுவாக தன்னை கட்டுப்படுத்தியபடி அமர்ந்திருந்தான். அவன் சித்தத்தின் உஷ்ணத்தை உயர்ந்த அருகில் இருந்த வீரன் மற்றவர்களிடம் வினவினான். அடே நாகனச்சேரி நம்பி, சென்ற முறை போருக்கு முன்னதாக குந்தள நாட்டில் உன்னிடம் யாரோ ஒற்றன் சிக்கிக் கொண்டானாமே, அவனை என்ன செய்தாய்? உன்னிடம் சிக்கிய அடுத்த நாழிகையில் ஒற்றன் என்பதை ஒப்புக்கொண்டு அனைத்து உண்மைகளையும் உளறிவிட்டானாமே. பின்னால் இருந்த இளம் வீரன் ஒருவன் சாவதானமாக பதில் கூறினான். ஆம் அண்ணா, எங்கள் நாகனச்சேரி ஊர் 4 ஏரிகளுக்கு நடுவில் சிக்கியது போல இந்த குந்தள நாடும் சிக்கியிருக்கிறது. நமக்கும் சாளுக்கியருக்கும் எப்போது போர் வந்தாலும் இந்த குந்தள நாட்டு எல்லையிலே தான் நடக்கிறது. போருக்கு முன்னதாக எல்லா ஒற்றர்களும் இங்கு வந்துதான் சிக்கி விடுகிறார்கள். ஆமாமடா, பாவம் இந்த குந்தள நாட்டு மக்கள். அவர்கள் விதி அப்படி. சரி போகட்டும், அந்த ஒற்றனை என்ன செய்தாய் என்பதை கூறு. அவன் பெரிய கல்லூலி மங்கனாக இருந்தானாமே. ஆமண்ணா, அப்படித்தான் இருந்தான். ஆனால் என்னிடம் சிக்கிய பிறகு 1 நாழிகை நேரம்தான் ஆயிற்று அவனை பேச வைக்க. அதைத்தான் கேட்கிறேனடா, அவனை என்ன செய்தாய்? அது ஒன்றுமில்லையண்ணா. நம் வேங்கி அரண்மனையில் இருக்கும் கோதண்டத்தை போல சிறியதாக மரத்தால் ஒன்று செய்தேன். 2 மரங்களுக்கு நடுவே அவனை உயரே தூக்கி கட்டி தொங்கவிட்டு கோதண்டத்தின் வில்லில் பிணைப்பது போல அவனது கரங்களையும் கால்களையும் பிணைத்து நம் வீரர்களை விட்டு இருபுறமும் ஒரு இழுப்பு இழுக்க சொன்னேன். அவ்வளவுதான் என்றவன் கடகடவென்று பலமாக நகைத்தான். மற்ற சீடர்களும் உடன் சேர்ந்து கொண்டு நகைத்ததால் ரதத்தினுள் ஆரவாரம் பலமாக எழுந்தது. பின்னால் ஒலித்த நகைப்புலியும் ஆரவாரமும் ரதத்தை செலுத்தி கொண்டு வந்த துறவியாரின் கவனத்தை இழுத்திருக்க வேண்டும். ரதத்தை செலுத்தியபடியே ஒரு முறை திரும்பி ரதத்தினுள் இருந்தவர்களை நோக்கினார். அவரது அகன்ற பெருவிழிகளின் தீட்சண்யம் அடுத்த கணமே சீடர்களை அடக்கி அமைதி கொள்ள வைத்தது. அடுத்து அவரது குரலும் ஒலித்தது. சீடர்களே, துறவிகளுக்கும் வீரர்களுக்கும் அடக்கம் அவசியம். உங்கள் ஆரவாரத்தால் சாளுக்கிய இளவல் சங்கடப்படுகிறார் பாருங்கள். சற்று அமைதியாக வாருங்கள் என்றார் துறவி. விஜயாதித்தனின் சித்தம் வெடித்துவிடும் நிலைக்கு வந்து கொண்டிருந்தது. ரதம் வேங்கியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.